வணக்கம் யூடியூப் நேயர்களே. நிறைய பேருக்கு இந்த வளர்பிறை தேய்பிறை இந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்யலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. குறிப்பாக தேய்பிறை வளர்பிறையில் முகூர்த்தங்கள் வந்ததுன்னா செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் தேய்பிறையில் இந்த முகூர்த்தத்தில் நல்ல நாளாக இதில் பால் காய்ச்சலாமா, கிரகப்பிரவேசம் செய்யலாமா, கல்யாணம் பண்ணலாமா, இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது. இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதனால் வளர்பிறை முகூர்த்தங்கள் ஓகே அப்படின்ட்டு படுதுன்றதை ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது, வளர்பிறைனா சந்திரன் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற நாட்கள் எல்லாமே வளர்பிறை. பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வரை இருக்கிற நாட்கள் எல்லாமே தேய்பிறை. அதாவது சந்திரன் வளர்ந்து வர அந்த காலம்தான் வளர்பிறை சொல்கிறோம். ஸோ இப்போ சந்திரன் வளர்ந்து வர காலம், அதாவது அமாவாசையில் இருந்து பார்த்திங்கன்னா பிரதமை, த்விதியை, திருதியை ஆக இந்த நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதில் வளர்பிறை முகூர்த்த நாள் அப்படின்னு நம்ம கேலண்டரில் போட்டிருந்ததுன்னா இமீடியட்டாக இதுதான் எனக்கு நல்ல நாள் அப்படின்றத முடிவு பண்ணிடுறீங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சந்திரன் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். அதில் வர முகூர்த்தங்களை தாராளமாக நம்ம நல்ல நாளாக கருதி அதில் நல்ல விஷயங்களை செய்யலாம். அப்படி பார்க்கும்போது இந்த நல்ல நாட்களை எல்லாமே முதல் தரம், ரெண்டாம் தரம், மூன்றாம் தரம், நான்காம் தரமாக பிரித்து நம்ம பெரியவங்க பஞ்சாங்கத்து மூலிமா கொடுத்துருக்குறாங்க. பௌர்ணமி வரத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா தசமியாக இருக்கும். அது வளர்பிறை தசமின்னு சொல்கிறோம். அந்த வளர்பிறை தசமியில் இருந்து ஏகாதசி, துவாதசி, திரையோதசி இந்த நாட்களில் முகூர்த்தங்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே முதல் தர முகூர்த்த நாட்களாக கருதலாம். பௌர்ணமி முடிஞ்ச பிறகு தேய்பிறையாகவே இருந்தால் கூட சந்திரன் பிரகாசமாகவே தான் இருப்பார். ஒரு பஞ்சமி 5வது நாள் வரையும் சந்திரன் நல்லா பிரகாசமாக தான் இருக்கும். இந்த தேய்பிறையில் பஞ்சமி வரை இருக்கிற இந்த நாட்களை, சுப முகூர்த்த நாட்களை 2ஆம் தரமாகவும், அமாவாசை முடிஞ்ச பிறகு வர அந்த வளர்பிறை நாட்கள் இந்த 7ஆம் நாள் வரை, அந்த சப்தமி வரை இருக்கிற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் ரொம்ப பிரகாசமாலாம் இருக்காது. இந்த நாட்களை வர முகூர்த்தங்களை 3ஆம் தரமாகவும், அமாவாசைக்கு முன் சப்தமியில் இருந்து சதுர்தசி வரைக்கும் இருக்கிற முகூர்த்த நாட்களை 4ஆம் தர முகூர்த்த நாட்களாகவும் நம்ம பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே நீங்கள் பஞ்சாங்கத்தையோ அல்லது உங்களுடைய கேலண்டர்லேயோ சுப முகூர்த்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முகூர்த்த நாட்களை மட்டும் பார்க்காம அதில் இருக்கிற வளர்பிறையா தேய்பிறையான்றதை பாருங்கள். வளர்பிறையிலையும் அந்த சந்திரன் எது நாள் வரையும் நல்ல நிலவு பொலிவாக பிரைட்டாக பிரகாசமாக இருக்குன்றதை பார்த்து அதில் வர முகூர்த்த நாட்களை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது பௌர்ணமியே முடிஞ்சாலும் அடுத்து தேய்பிறை முகூர்த்தங்களில் பஞ்சமி வரை இருக்கிற முகூர்த்த நாட்களை தாராளமாக நீங்கள் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் செய்யலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான பதிலை சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.